ചിന്മയി. വെരി ബ്യൂട്ടിഫുൾ മെലഡി ടച്ച് അല്ലേ? അതിരുന്നാൽ തന്നെ அந்த பாட்டுக்கெல்லாம் லாங் லாஸ்டிங் இருக்கும் இல்லை? இப்படி ஒரு மெலோடிஸாக இருந்தால் தான் நம்ம மனசில் அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஃபாஸ்ட் சாங் வந்து அப்போது அந்த ஒரு பீரியடில் வந்தது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் அந்த யூத்தை எல்லாம். ஆனால் அதுக்கு வந்து லாங் லாஸ்டிங் இருக்காது. மலையாளம் பாட்டுகள் வந்து எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணது அதில் மட்டும்தான். The next song will be Kuhu Kuhu Bole Koyaliyane. It's also another pare Hindi song and again a classical based song iduvum, and idu Ragamalika. So here it goes. Boy
சாங் ஆக்சுவலி ஹிந்தி தமிழ் அண்ட் தெலுங்குல சைமல்டேனியஸில் பண்ணாங்க. ஸோ ஐ மிக்ஸ்ட் தமிழ் லிரிக்ஸ் அண்ட் ஹிந்தி லிரிக்ஸ் டுகெதர் டு சிங். இளையராஜா சாரோட பாட்டு ஏதாவது பாடியிருக்கேன்? இளையராஜா சாருக்கு வந்து விஸ்வ துளசின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு 6 லைன் பாடினோம். தரரரரரா நனனனனனா நனனனனனா because it came in the background score of the movie. But இளையராஜா சாரோட எனக்கு இட்டலி he performed at an opera house in Italy and அந்த கான்சர்ட்டில் எனக்கு பாடுற பாக்கியம் கிடச்சிது. நான் மதுபாலகிருஷ்ணன், பவதாரணி இளையராஜா சார்ஸ் டாட்டர் அண்ட் பிரீத்தி உத்தம், மிஸ்டர் உத்தம் சிங்ஸ் டாட்டர். ஸோ நாங்கள் 4 பேர் தான் வோக்கலிஸ்ட் அந்த ஷோவில். அண்ட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டு பி தேர். அண்ட் அந்த ஷோவில் நான் இந்த பாடல் பாடினேன், ஒரிஜினலி சங் பை வாணி ஜெயராம் அம்மா. என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம், என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனால் அதுவும் ஆனந்தம். என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம். என் மனகங்கையில் சங்கமிக்க சங்கமிக்க பங்கு வைக்க, என் மனகங்கையில் சங்கமிக்க சங்கமிக்க பங்கு வைக்க, பொங்கிடும் பூப்புகளில் இப்போது பாடின பாட்டெல்லாம் வந்து ரஹ்மான் சாரோட கம்போசிஷனில் தானே பாடியிருக்கல? வேறு எதுவும் மியூசிக்? முதல் சாங் வந்து யுவன் சங்கர் ராஜா சாரோடது. ஆமாம். அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலி நான் தேவா சார், வித்யாசாகர் சார் எல்லாருக்கும் பாடியிருக்கேன். ஆனால் இப்போ நான் பாட போகிற பாட்டு வந்து ரமேஷ் நாயகம் சாருக்காக இது ஒரு இட் ரிக்வயர்ட் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் மீ. அது நிறைய அந்த லவ் ஃபீலிங்லாம் வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த லவ் ஃபீலிங் எனக்கு வரல. ஸோ அது நிறைய சீண்டி நிறைய இட் இஸ் குட் ஃபன் ரெக்கார்டிங் தட். And here goes. என்ன இது என்னை கொள்வது, என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது, என்ன இது என்னை கொள்வது, என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது, புதிதாக ஏதோ நிகழ்கின்றதோ, புரியாமல் நெஞ்சம் நிகழ்கின்றதோ, நாடி எங்கு ஓடி ஒரு கோடி விண்கள் போல விடுதோ. என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது.
கேட்பவர்க்கு என்ன சொல்வது? அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கம்போசிஷன் அல்ல? Yeah, absolutely. பிஜிஎம் எல்லாம் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக். இது வந்து ஒரு 2-3 நடுவில் ஒரு ஸ்ரீலங்காவுக்கு வேறு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் நான் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தபோது. ஸோ ஒரு 2-3 ட்ரிப்பில் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அந்த ஃபீல் வரல. வந்து உனக்காக வந்து நான் பாய் ஃப்ரெண்ட் தேடி வர முடியாது, நீ எப்படியாவது அந்த லவ் ஃபீலை கொடுத்து தான் ஆகணும்லாம் ரொம்ப. ஏன் அந்த லவ் ஃபீலிங் வரல? யாரு கண்டா? உங்களுக்கு எந்த ஃபீலிங் வரும்? பாடுற ஃபீலிங் மட்டும் வரும். நெக்ஸ்ட் சாங் will be சந்திப்போமா ஃப்ரம் எனக்கு 20 உனக்கு 18. திஸ் வாஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் சாங். அண்ட் நான் சொன்ன மாதிரி அப்போது தெய்வம் தந்த பூவைக்கு எல்லாருக்கும் அப்புறம் அம்மா மாதிரி பாடணும், அப்புறம் வந்து சேடாக பாடணும், அழுதுண்டே பாடணும், நிறைய பாட்டு பாடி அப்போது வந்து இந்த நியூ அண்ட் இந்த சந்திப்போமா இதுதான் அந்த 2 டிஃப்ரெண்ட் சாங்ஸ் தட் were given to me by Rahman sir again. Fast songs. Yeah, fast song. சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா, ஜூலை காற்றில் ஜூபிட்டரில் ஒரு முறை சந்திப்போமா. Oh. உன்னிமேனன் சாரோட பாடினது. ஸோ இட் வாஸ் குட் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம்.
இந்த சாங்லலாம் என்ன சொல்கிறது, இந்த கவிதையில் என்னென்ன வரிகள்லாம் இருக்குதுன்னு நம்ம புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது இந்த டியூன் அந்த மாதிரி தான். ரைட். ஒரு பையனை பற்றி சொல்கிறது இல்லை, பார்த்தா அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ஆப்பிள் போல் இருக்குதுன்னு அது புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த அந்த டியூன் ஃபாலோ பண்ணி அந்த மீனிங் புரியுது இல்லை. ஜென்ரலி திஸ் இப்போ அந்த ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்க. ஈச் ஒன் இஸ் அவங்க மீட்டே பண்ணல. அந்த ஒரு தரம் மீட் பண்ணி அவன் எப்படி இருப்பானோ, எப்படிலாம் இருப்பானோ, எப்படியெல்லாம் மீட் பண்ணலாம், காஃபி டே போகலாம், போய் காஃபி குடிக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், ஸ்னோ பவுலிங் போய் விளையாடலாம், பீச்சில் போகலாம், அப்படிலாம் நிறைய ஒரே ஸ்பூனில் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், அப்படிலாம் அவங்களுக்கு ஈச் ஒன்க்கு கனவு. அவர் ஒன்று நினைக்கிறாரு, இவங்க ஒன்று நினைக்கிறாங்க. கடைசியில் சந்திப்போமா அப்படின்னே அந்த சாங் கோஸ். ஆனால் அந்த ஓல்டன் டேஸ்லலாம் வந்து ஒரு பாட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. கரெக்ட். இப்போ ஆலயமணி ஓசை நான் கேட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஈஸியாக அந்த மீனிங் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ வந்து சாங்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவ்ட் தட் யூ கேன் டூ எனிதிங் வித் மியூசிக். இல்லையா, இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டிவ் ஆன் எனிதிங். ஸோ அண்ட் இது ஒரு சேலஞ்ச் ஆக்சுவலி, லிரிக்ஸை புரியிற மாதிரி பாடணுங்கிறது. ஈவன் ஃபார் இன்னும் தமிழியன்ஸ், ஐ மீன் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சு, நேட்டிவ் லாங்குவேஜ் தெரிஞ்சு அவங்களே பாடுறவங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு. அந்த ரிதம் பார்க்கும்போது அந்த மீனிங் கரெக்டாக புரிய மாதிரி பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கரெக்ட் கரெக்ட். சிங்கர்ஸ் வந்து ரொம்ப டேலண்டாக இருக்கணும் இதை எல்லாம் கரெக்டாக வர்றதுக்கு இல்லை. கரெக்ட் கரெக்ட். நீங்கள் பாடும்போது எதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுது? இந்த மீனிங் புரியறது மாதிரி அது ரொம்ப கிளாரிட்டியில் பாடணும்னு? அது வந்து கிளாரிட்டி கொஞ்சம் ஸ்லர் ஆகிடுதுன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. பட் நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணது மியூசிக்காலிட்டி. அண்ட் எனக்கு வந்து சங்கதி யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நான் ஹவு மச் ஐ கேன் சிங் இன் தட் டைம் ஃப்ரேம். அண்ட் பிச்சிங், அண்ட் மலையாளம்னா ப்ரொனன்சியேஷன். ஐ ஹவ் டு ரியலி ஒரு வார்த்தைக்கும் யோசிச்சு கரெக்டாக பாடணும், இல்லைன்னா போச்சு. அந்த மோரோவர் த எக்ஸ்பிரஷன் மஸ்ட் பி குட் இன் தட் சாங். எந்த எக்ஸ்பிரஷனில் அந்த சாங் தேவைப்படுறது, அந்த எக்ஸ்பிரஷன் இந்த சிங்கருக்கு தேர்ந்து வரணும். அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ நம்ம பாடிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப மெக்கானிக்கலாக போயிடுச்சுன்னா, சரி ரொம்ப டக்குன்னு பாடுற, அதை கொஞ்சம் பெட்டராக பாடு, இல்லை இப்படி பாடுன்னு அவங்களே மியூசிக் டைரக்டர்ஸை கற்றுக் கொடுத்துடுறாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, சொன்னது பண்ணால் போகிறோம். ஓகே, வாட்ஸ் த நெக்ஸ்ட் சாங்? Singaravellini Deva is one of my most favorite songs. Also because it's also another tough song, and idukku oru, I guess there are a lot of anecdotes connected with it, and also because S. Janaki Amma has sung this. So each time I sung, I mean இந்த பாடும்போது ஒரு தரம் பாடும்போது it's a challenge to ப்ராப்பராக பாடணும் அப்படிங்கிறது. So one more try this time.
க ம ப நி ச